இலங்கையினுடைய புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் செனவி அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடுக்கனாரி மலை என்பது அது பௌத்த சின்னம் என்றும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான ஒரு அரச அறிவித்தல் கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று தாங்கள் வெளியிட இருப்பதாகவும், ஆகவே அங்கு இருந்த அந்த பௌத்த சின்னங்கள் தொடர்பான எழுத்துக்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆகவே அந்த இடமும் அதை சுற்றிய இடங்களும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அது தொடர்பாக நாங்கள் ஒரு அரச அறிவித்தல் ஒன்றை கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை வெளியிட இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே வடுக்கனாரி மலை பிரச்சனை என்பது அங்கு வவுனியாவில் அது நீண்ட நாட்களாக அது ஒரு நீதிமன்ற பிரச்சனையாக தொடர்ந்து இருந்து வருகின்றது. வடுக்கனாரி மலையில் அங்கு ஒரு சிவலிங்கம் நீண்ட காலங்களுக்கு முன்பாக அது சைவ மக்கள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது தொடர்ந்து ஒரு வழிபாட்டுக்குரிய இடமாகவும் தொடர்ந்து இருந்து வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய முற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தினர் அதுவும் இப்பொழுது அது அங்கு சைவ மக்கள் அல்லது இந்த மக்கள் அந்த இடத்துக்கு போய் வழிபட முடியாத வகையில் அதனை ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்துவதனூடாக சைவ மக்கள் அங்கு சென்று வழிபாடுகளை நடாத்துவதற்கான தடை விதிப்பதுதான் அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அது முதலில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஒரு விடயத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் என்னவென்றால், இலங்கைக்கு பௌத்தம் வந்தது 3ஆம் நூற்றாண்டில் தான் இலங்கைக்கு பௌத்தம் என்பது வந்தது. இலங்கையில் தேவநம்பியதீசன் அரசனாக இருந்த காலத்தில், இந்தியாவில் அசோக சக்கரவர்த்தி இருந்த காலத்தில் அசோகனுடைய மகள் சங்கமித்திரை ஊடாக இலங்கைக்கு பௌத்தம் கொண்டு வரப்பட்டது என்பது வரலாறு. இந்த அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அங்கு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எழுத்து வடிவங்கள் அங்கு இருப்பதாக இவர் கூறுகின்றார். அது இருக்கலாம். ஆனால் தேவநம்பியதீசன் அரசனாக இருந்த காலத்தில், பௌத்தம் இலங்கைக்கு வந்த காலத்தில் இலங்கையில் சைவ சமயம் தலை தோங்கி இருந்தது என்பது மாத்திரமல்லாமல் அந்த சைவ சமயம் தலை தோங்கி இருந்தது என்பது மாத்திரமில்லாமல் நீங்கள் அப்பொழுது இருந்த தேவநம்பியதீசனுடைய தந்தையினுடைய பெயர் கூட மூத்த சிவன் என்று தான் இருந்தது. ஆகவே பெயரில் இருந்து கூட நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில் இங்கு என்ன மொழி இருந்தது, என்ன சமயம் இருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பௌத்தம் இலங்கைக்கு வந்ததுக்கு பிற்பாடு, தேவநம்பியதீசன் பௌத்தனாக மாறியதற்கு பிற்பாடு என்றளவில் மக்களும் பௌத்தர்களாக ஓரளவுக்கு மாற்றப்பட்டார்கள். சைவமும் தொடர்ந்திருந்தாலும் கூட பௌத்த சமயத்துக்கு மக்கள் மாற்றப்பட்டார்கள். ஆகவே 3ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இலங்கையில் இருந்தது என்பது தமிழ் பௌத்தம்தான் இங்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிங்களம் என்ற ஒரு மொழியோ சிங்களம் பேசுகின்ற ஒரு இனமோ இந்த நாட்டில் இருக்கவில்லை என்பது வரலாறு. இந்த நாட்டுக்கு எப்பொழுது சிங்கள பாஷை என்பது வருகிறது என்று சொன்னால் அது ஏறத்தாழ கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுகளில் படிப்படியாக இந்த பௌத்தம் என்பது ஆரம்பத்தில் பாலி மொழியில் தான் எல்லாம் இருந்தது. ஆகவே பிற்பாடு அந்த பாலி மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி இதுகள் எல்லாம் இணைந்து படிப்படியாக சிங்களம் என்பது 4ஆம் நூற்றாண்டுக்கு கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அது உருவாகி 8ஆம் நூற்றாண்டு வரையில் அந்த சிங்கள மொழி என்பது வளர்ச்சி அடைவதற்கு ஏற்கனவே ஒரு 400-500 வருஷ காலம் எடுத்தது. கண்டியை அரசாண்ட ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் கூட தனது கையெழுத்துக்களை தமிழில் வைத்தார் என்பதும், அவர்களுடைய காலத்தில் நீதிமன்ற மொழி என்பது கூட தமிழில் இருந்தது என்பதும், சில பிரதேசங்களில் பேச்சு வழக்கில் சிங்களம் இருந்த பொழுதும் கூட நீதிமன்ற மொழியாக தமிழ்தான் ஸ்ரீ விக்ரமசிங்க ராஜசிங்கன் காலத்தில், கோட்டை ராஜதானி காலத்தில்
அங்கு கூட தமிழ் மொழி தான் நீதிமன்ற மொழியாக இருந்தது என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கத்தக்கதாக புராதன சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் புராதன சின்னங்களை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் புதிய புதிய புத்த கோயில்களை நிறுவுவதோ, அங்கு புத்தர் சிலைகளை கொண்டு வருவதோ, அதை ஒரு பௌத்த பிரதேசமாக மாற்றுவதோ, தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டுவதோ சரியான ஒரு செயற்பாடாக அமைய மாட்டாது. இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சராக இருக்கக்கூடிய புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் செனவி உண்மையாகவே இலங்கையினுடைய இந்த ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது எவ்வாறு அந்த கலாச்சார அமைச்சங்கள் வரக்கூடிய இந்த ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது புராதன சின்னங்களை பாதுகாப்பது, அகழ்வாராய்ச்சி போன்ற விஷயங்களை அது எவ்வளவு தூரம் பௌத்தமயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இங்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பௌத்தமயமாக்கப்பட்டதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும், இரண்டாவதாக தங்களுக்கு சாதகமான முறையில் வரலாறு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்ன அவர்களுடைய தீராத அந்த விருப்பம், உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு புராதன சின்னங்கள் இவை என்ன, எப்படி வந்தது, இதனுடைய காலகட்டம் என்ன, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் யார், இந்த காலகட்டத்தில் இருந்த மதங்கள் என்ன போன்ற அது உண்மையிலேயே வரலாறு என்பது ஒரு நடுநிலை நின்று மக்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. அது ஒரு நாட்டினுடைய கௌரவத்தை மேம்படுத்தக்கூடியது. ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு என்பது 2500-3000 வருஷங்களுக்கு முந்தின ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வரலாறு இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு கடத்தப்பட வேண்டும், எதிர்வரக்கூடிய சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் வரலாறுகள் திரிவுபடுத்தப்படுகிறது, வரலாறுகள் பொய்யாக்கப்படுகிறது, தங்களுக்கு சாதகமான முறையில் வரலாறுகள் உருவாக்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் இப்போ வடக்கு கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 1000 புத்த கோயில்களை கட்டுவதென்பது கூட ஏன் அதனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு பௌத்த பிரதேசம் என்ற ஒரு மாயையை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மைய காலத்தில் திருவோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேசத்தில் அங்கு குச்சவெளி பிரதேச சபையில் ஒரு சிங்கள பிரதிநிதி கூட இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று இருக்கத்தக்கது. அங்கு இருக்கக்கூடியது முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அங்கு ஏறத்தாழ 28 புத்த கோயில்கள் ஒரு பிரதேச சபை ஏரியாவுக்குள் கட்டப்படுகிறது. ஏன் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு பௌத்த இடமாக மாற்றப்பட வேண்டும், அங்கு உள்ள காணிகள் பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும், அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு பௌத்த நிலம் என்று காட்டப்பட வேண்டும். அதற்குத்தான் அவ்வளவு பெருந்தொகை புத்த கோயில்கள் என்பது அங்கு கட்டப்படுகிறது. உங்களுக்கு குருந்தூர் மலை எடுத்தால் என்ன, வடுக்கனாரி மலை எடுத்தால் என்ன, அல்லது யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்தால் என்ன என்று சொன்னால் இவர்கள் சகல இடங்களையும் பௌத்தர்களுடைய பிரதேசம். அது உண்மை என்னவென்று சொன்னால் முக்கியமாக இந்த நாட்டுக்கு பௌத்தம் வந்த பொழுது இங்கு இருந்தவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக சைவ மக்களாக இருந்தார்கள் என்பதும், அந்த தமிழ் பேசக்கூடிய சைவ மக்களில் ஒரு பகுதியினர் பௌத்தர்களாக மாற்றப்பட்டார்கள் என்பதும், அவர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான வடுக்கனாரி மேலேயோ குருந்தூர் மேலேயோ அல்லது ஏனைய பிரதேசங்களில் அது ஒரு புராதன இடங்கள், புராதன சின்னங்கள் உள்ள இடங்கள் என்று கருதுவார்களாக இருந்தால் அது தமிழ் சிங்கள அகழ்வாராய்ச்சியாளர்கள், அது வேணும் என்று சொன்னால் யுனெஸ்கோவினுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டு, யுனெஸ்கோ என்பது சர்வதேச ரீதியாக இவ்வாறான விஷயங்களை கையாள்வதற்காக ஐநா சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இலங்கையினுடைய அந்த கலாச்சார முக்கோண திட்டங்கள் எல்லாம் யுனெஸ்கோவுக்கு உட்பட்ட பிரதேசங்களாகத்தான் இருக்கிறது. ஆகவே யுனெஸ்கோவினுடைய உதவியுடன் தமிழ் அகழ்வாராய்ச்சியாளர்கள், சிங்கள அகழ்வாராய்ச்சியாளர்கள் எல்லோரையும் இணைத்து வடக்கு கிழக்கில் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நிலவரங்கள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர இரவோடு இரவாக புத்த கோயில்களை கட்டுவது, இரவோடு இரவாக புத்தர் சிலைகளை கொண்டு வைப்பது, அதற்கு பிறகு இவை எங்களது பிரதேசம் என்று உரிமை கொண்டாடுவது, அங்கு சிங்கள மக்களை குடியேற்றுவது, இவை அனைத்தும்
ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டு வந்ததில் எந்த மாற்றமும் இல்லாமல் என்பிபி அரசாங்கமும் அதனையே தான் செய்கின்றது. இவர்களுக்குள் எந்த மாற்றங்கள், இவர்கள் முற்போக்குவாதிகளா இடதுசாரிகளா இல்லை இவர்கள் இன மதம் பார்க்காத ஆட்களா என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் முழுக்க இதற்கு முன்னர் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ பொதுஜன பெரமுனவோ எவ்வாறு நடந்தார்களோ அதே பாணியை பின்பற்றித்தான் அனுரகுமார திசாநாயக்காவும் சரி இந்த ஆட்சியினரும் சரி அதே விடயத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இது மிக மோசமான வரலாற்றை திரிவுபடுத்துகிற இருக்கக்கூடிய உண்மையான வரலாற்றை மக்களுக்கு சொல்லாமல் இது ஒரு ஒட்டுமொத்தமாக இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று சொன்ன ஒரு கற்பனாவாதத்துக்குள் சிங்கள மக்களையே மூழ்கடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது தென்படுகிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் மாத்திரமில்லை. இந்த விடயங்களை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நீங்கள் அகழ்வாராய்ச்சி செய்வதாக இருந்தால் அல்லது புராதன சின்னங்கள் என்று சொல்லி சில இடங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் இருந்தால் முக்கியமாக அதற்கான ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது தமிழ் சிங்கள யுனெஸ்கோ உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக அது இருக்க வேண்டும். அவ்வாறு வருகிற பொழுது அது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது எத்தனையாம் நூற்றாண்டை சேர்ந்தது, இதில் என்ன இருக்கிறது, இங்கு யார் இருந்தார்கள், ஒரு வெளிப்படை தன்மை என்பது தேவை. இரவோடு இரவாக புத்தர் சிலைகளை வைக்க சொல்லி புத்தரும் சொல்லவில்லை அல்லது இப்போ எனக்கு யாரும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இலங்கையில் மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்கிறது. உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை நகரத்தில் அண்மையில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களுக்கு என்ன காங்கேசந்துர தையிட்டி விகாரையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவ்வாறு அரசாங்கம் ஏன் இதனை ஊக்குவிக்கிறது? அரசாங்கம் இதுகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நீங்கள் அரசுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நாங்கள் ஒன்றுபட்ட வாழ வேண்டிய என்று கூறக்கூடிய நீங்கள் தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பௌத்த சின்னங்கள் இருக்கலாம். அவற்றை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் பார்ப்பீர்களா? இல்லது அது பௌத்த இடங்கள் உங்களுக்கு சொந்தம்? முதலாவதாக நான் சொல்கிறேன், இந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இலங்கையில் இருக்கக்கூடிய ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பௌத்த பிக்குகள் என்பவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இது பௌத்தம். அவர்கள் யோசிக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்களோ அல்லது ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இது எல்லாமே சிங்கள பௌத்தத்திற்கு சொந்தமானது என்று சொன்ன ஒரு விதமான ஒரு அரகன்தனமான ஒரு 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 அப்படியான ஒரு தன்மையை அவர்கள் வைத்திருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தங்களுடைய சிங்கள பௌத்தம் என்ற ஒரு விதமான ஒரு இதை உருவாக்க பார்க்கிறார்கள். அது உண்மை அப்படி அல்ல. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இவ்வாறான தவறுகளை தொடர்ந்து செய்வதை நிறுத்தி அவர்கள் முக்கியமாக இதனை தொடர்ந்து செய்வதாக இருந்தால் நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக EPRL, டெலோ, புலோட், ஏனைய சமத்துவ கட்சி, ஜனநாயக போராளிகள் உள்ளடக்கிய இந்த கட்சிகள் சார்பாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கூற விரும்புவது என்னவென்றால், முக்கியமாக தமிழ் ஆர்கியோலஜிக்கல் விடயங்களை கையாளக்கூடிய தமிழர்கள் சிங்களவர்கள் யுனெஸ்கோ உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை நிறுவி அதன் பிரகாரம் நீங்கள் இந்த விடயங்களை ஆய்வு செய்து அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அந்த புராதன சின்னங்களை பாதுகாப்பதற்கான பொறிமுறைகளை ஏற்படுத்துங்கள். அதனை விடுத்து சுற்றி வர உள்ள காணிகளை பறிமுதல் செய்வதோ புது புத்த கோயில்களை உருவாக்குவதோ நிச்சயமாக அது சிங்கள மக்களுக்கும் உதவியாக இருக்காது, இந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்காது. அது உண்மையாகவே ஒரு பொய்யையும் புரட்டையும் நிறுவனத்திற்கான ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை என்பது புதிய அரசியல் சாசனம் ஒன்று இலங்கையில் உருவாகின்ற சமயத்தில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக அங்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்வதற்காக 2 முறை அவர்கள் தமிழ் கட்சிகளை அழைத்து கூடி பேசியிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள், இலங்கை தமிழரசுக் கட்சி, அதே போல் தமிழ் தேசிய பேரவையில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக அங்கு அதனுடைய பிரதிநிதித்துவத்தின் அந்த அடிப்படையில் இந்த கூட்டங்கள் 2 கூட்டம் நடைபெற்றது. இதன் பிரகாரம் எல்லோருடைய இணக்கத்தின்படி இப்பொழுது ஒரு குழு ஒன்று நிபுணர்களையும் கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவானது ஒட்டுமொத்தமாக அது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, EPR, லெவிட்டலோ புலட் போன்ற கட்சிகள், தமிழரசு கட்சி, அதாவது முக்கியமாக இலங்கை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் அங்கு அவர்களையும் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், சட்டத்தரணிகள், அரசியல் விஞ்ஞானத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் போன்றவர்களை உள்ளடக்கி ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு தமிழ் மக்களினுடைய ஒருமித்த குரலாக ஒரு 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 திட்டத்தை அதாவது தமிழ் மக்களுக்கான தேவைகள் என்ன என்று சொன்ன விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை உருவாக்க இருக்கிறார்கள். அது இந்த புதிய அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது ஒன்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், இது தொடர்பாக வேறு எந்த விதமான கூட்டங்களோ, வேறு எந்த விதமான அமைப்பு முறைகளோ, வேறு எந்த விதமான நடவடிக்கைகளோ தேவையில்லை. இது ஒரு இந்த 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 விடயங்கள் முடியும் வரையில் இது ஒரு 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 என்ன சொல்ல ஒரு 4 சுவர்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இது தொடர்பான வேறு கலந்துரையாடல்களோ வேறு விடயங்களோ யாரும் செய்ய வேண்டும் என்று சொன்ன அவசியம் இல்லை என்று சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கிறது. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன பெயரில் அது ஏறத்தாழ 28 பேரை உள்ளடக்கியதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அரசியல் விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையில் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், மற்றும்படி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அவரது கட்சியை சார்ந்தவர்கள், சட்டத்தரணிகள், அவரது அந்த தமிழ் தேசிய பேரவை கட்சியில் இருக்கக்கூடிய ஏனையோர் ஏறத்தாழ 28 பேரை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன ஒன்றை அவர்கள் உருவாக்கி இருப்பதாகவும், அவர்களும் ஒரு தமிழ் அதாவது ஏக்கராட்சி என்பதை முற்றுமுழுதாக நிராகரித்து தாங்கள் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை என்ற ஒரு விஷயத்தான் சொல்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடன் அதாவது இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய கூட்டத்தின் பொழுது இந்த விடயங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டு ஏக்கராட்சி என்ற விஷயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு அது ஒரு புதிய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பரிந்துரைகள், அது சந்திரிகா அம்மையார் அவர்களது காலத்தில் கொண்டு வரப்பட்ட சந்திரிகா ப்ரப்போசல் என்று சொல்லக்கூடியவை, அல்லது திசை விதாரண காலத்தில் கொண்டு வரப்பட்ட ப்ரப்போசல் என்பவை, மங்களமனசிங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட ப்ரப்போசல் என்பவை, இப்படி பல்வேறுபட்ட ப்ரப்போசல்ஸ், அதை விட புதிதாக எதுவும் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இவை அனைத்தும் சீர்தூக்கி பார்க்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு தேவையான இந்த நாட்டில் பிரச்சனைகள், தமிழ் தேசிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கௌரவமான தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய வகையிலான ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதனூடாகத்தான் இலங்கையில் பொருளாதாரம் முன்னேற்றப்படும், இலங்கையில் சமத்துவம் உருவாக்கப்படும், இலங்கையில் இனங்களுக்கிடையிலான ஐக்கியம் உருவாக்கப்படும் என்பதன் அடிப்படையில் அதை நோக்கி செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒரு தீர்மானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அவரது கட்சியைச் சேர்ந்த ஏனைய உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்று சொன்ன ஒரு விடயம் பற்றி அது இப்பொழுது நேற்றைய தினம் அதை பற்றின ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் இந்த விடயங்கள், அதாவது நாங்கள் ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்கான அந்த திட்டங்களை நாங்கள் வரையப் போகிறோம் என்ற துணியில் அதில் ஒரு 28 பேருடைய பெயர் பட்டியலும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு சில பேராசிரியர்கள், ஒரு சில சட்டத்தரணிகள், இப்படி பல்வேறுபட்ட நபர்களை உள்ளடக்கியதாக அந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இது ஏற்கனவே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட அவரது
தமிழ் தேசிய பேரவையினர் கொடுத்த உறுதிமொழிகளை எல்லாவற்றையும் மீறி மீண்டும் ஒரு முறை இதை குழப்பக்கூடிய வகையில் இவ்வாறான ஒரு நடவடிக்கை தேவைதானா? அதாவது சகல கட்சிகளும், அதாவது தமிழரசு கட்சி, பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய, அங்கம் வகித்த கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்களின் குரலாக, தமிழர்களின் ஒட்டுமொத்த முடிவாக ஒரு பொது தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்துகிற ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ஒரு தரப்பு, தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லக்கூடிய கஜேந்திரகுமார் தலைமையிலான தரப்பு என்பது இப்படி ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை, ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை, எனக்கு விளங்கவில்லை, ஈழத்தமிழருக்கான புதிய அரசியலமைப்பை செய்வதற்கான ஒரு நிர்ணய சபையா, அது ஈழத்தமிழருக்கான தனியொரு அரசியல் யாப்பா, எனக்கு இது உண்மையாகவே விளங்கவில்லை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. ஆனால் இது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை, அதனுடன் இணைந்து செயற்படக்கூடிய சகல தமிழ் கட்சிகளை அவர்களையும் உள்ளடக்கி செய்யக்கூடிய அந்த ஒரு பொது விடயத்தை இதை மீண்டும் குழப்பக்கூடும். ஆகவே இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து குறைந்தபட்சம் புதிய அரசியல் யாப்பு வருமோ வராதோ என்பது ஒருதற்கும் தெரியாது. புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் இதுவரை இலங்கை அரசாங்கம் எடுக்கவில்லை. இலங்கை அரசு ஜனாதிபதியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த என்னென்னு சொல்வது எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி, நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும், அதனை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்றெல்லாம் கூறினார்கள். அப்படி இல்லாமல் செய்வதாக இருந்தால் புதிய அரசியல் யாப்பு ஒன்று வேண்டும். அந்த புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கையும் 1.5 வருஷமாகியும் கூட இதுவரை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. ஆகவே புதிய அரசியல் யாப்பு வருமா என்பது முதலாவது கேள்வி. அப்படி வருமாக இருந்தால் தமிழ் தரப்பு எல்லோரும் இணைந்து தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வைப்பது சிறப்பானது, அதற்கான முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. அதனை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவாக சகல தமிழ் கட்சிகளும் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இன்னும் வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு குழுவாக இதிலும் அதிலும் செயற்படுவது என்ற நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விடயம் அல்ல என்பதை நான் நம்புகின்றேன். குறைந்தபட்சம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புரிந்து கொண்டு செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு தனித்து செயற்படுவது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்காது. மீண்டும் தமிழ் மக்களுக்குள் குழப்பங்கள் இருப்பது என்பது எப்பொழுதும் சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு, அரசாங்கத்துக்கு சாதகமானதாகத்தான் இருக்கும். உங்களுக்குள் ஒருமித்த முடிவுகள் இல்லை என்பது ஒரு சாதகமாக இருக்கும். ஆகவே அந்த நிலைமைகளை அவர்கள் மாற்ற வேண்டும் என்று நான் அவர்களுடைய ஒரு அன்புடனும் பரிவுடனும் நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாதாந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொது விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவோம் என்ற விடயங்களில் நாங்கள் உதாரணத்துக்கு அந்த கெலியோயா போன்ற விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட்டு வருகிறோம். அதே போல் நாங்கள் தீர்வு திட்டம் தேவை என்று சொன்ன விடயங்களிலும் ஒன்றுபட்டு செயற்பட்டு வருகின்றோம். அது மாத்திரமில்லாமல் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுகின்றோம். இன்னும் குறிப்பாக கூறுவதானால் மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கும் எங்களுக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. இன்னும் தமிழரசு கட்சி இன்னும் முன்னோக்கி சென்று மாகாண சபைக்கான தேர்தலை வைப்பதற்கு ஒரு முழு மூச்சுடன் முழுமையாக அவர்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் மத்தியில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நான் இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். ஆகவே அந்த வகையில் எங்களது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. நான் நம்புகின்றேன் மிக விரைவாக அந்த பேச்சுவார்த்தைகள் என்னென்று சொல்வது இன்னும் இறுக்கமான ஒரு கட்டமைப்பாக நாங்கள் செயற்படுவதற்கான வழிமுறைகள் பற்றி தமிழரசு கட்சி ஆய்வு செய்யும்படி நாங்கள் அவர்களிடம் கோரியிருக்கிறோம். அவர்களை தொடர்பாக ஆய்வு செய்து எங்களுக்கு முடிவுகளை கூறுவார்கள் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.